அல்லது மைனஸ், இப்படித்தான் நம்ம இது வரைக்கும் லைஃப் ஓடிட்டு இருக்குது. அப்ப இதுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா அப்படின்னு யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையா அக்கறையா வேண்டுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற இந்த ஒரு அரிய பொக்கிஷம் தான் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வராதா அப்படின்னு பார்த்தா எல்லாமே வரவங்க பூரா கோடிங்கிறாங்க, லட்சங்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா நமக்கு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை. அப்ப பெருசு பெருசுதான் சொல்லி ஒண்ணுமே கொடுக்காம போறதுக்கு எல்லாரும் உள்ள வந்த அத்தனை பேரும் இதுல சம்பாதிக்கணும், இதுல அனுபவிக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் வாங்கினேன் சார், நான் செகண்ட் ரவுண்ட் மட்டும் வாங்கினேன் சார், நான் வந்து உள்ள போய் போட்ட காசு கூட எடுக்கல சார் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம இந்த ஸ்பீட் கேஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து கடந்த மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி இதுல உள்ள வர அத்தனை பேருக்கும் நிச்சயமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோட இதுல என்னென்ன நம்ம விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இத முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சேலம் வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய தலைமுறையே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. இந்த சிஸ்டத்தை இவ்வளவு அழகா வடிவமைச்சு இங்க கொடுத்து இத்தனை பேரோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய அதற்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இந்த சிஸ்டத்துக்குள்ளார என்னென்ன இருக்கு, என்ன தெளிவா நமக்கு தேவையா என்ன இருக்கு, எப்படி நம்மளுடைய பொருளாதார தேவைகளை நம்ம பூர்த்தி செய்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்கலாம் சார். சார் நெக்ஸ்ட்ங்க சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஒரு கால் வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஃபாலோ பண்ணி சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் பண்ணுங்க. சார் நெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டேன் சார், உங்களுக்கு தெரியலையா? இது வரல தெரியல. இப்ப பாருங்க, அடுத்த மூவ்மெண்ட் இப்ப பாருங்க. வரல சாமி, வரல. ஒரு நிமிஷம் இருங்க அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. வெளியே வந்துட்டு திருப்பி வாங்க. அருமை அருமை சார், இன்ட்ரோடக்ஷன் அருமையா கொடுத்தீங்க மிஸ்டர் மாதேஷ் சார். மெயினா வந்து ஸ்பீட் கேஷ்ங்கிற வேர்டு இல்லாம பிபிஏங்கிறத சேர்த்தே சொல்லுங்க, சரிங்களா? சார் ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்ப சேராவதா? ஆகுது ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னுடைய மீட் போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க. சார் பேக் வந்துருங்க. எஸ், அதுல இருக்கட்டும். ரைட், பேசுங்க சார். ஒரே நிமிடம், நான் ஒரு தகவல் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றவர் ஒருத்தர், பிளான் பிரசன்டேஷன் பண்றவர் ஒருத்தர். பிளான் பிரசன்டேஷன் பண்றவர் வந்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடாது. அவர் இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம நெக்ஸ்ட் பேஜை நம்ம கொண்டு வந்து விட்டுறணும். அவர் அந்த பேஜ்ல என்ன கூடுதல் தகவல் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறத அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். கூடவே டிராவல் பண்ணணும், நெக்ஸ்ட்னு சொல்லவே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மாற்றி வச்சிடணுங்க. நன்றி, தொடரலாம் சார். மாத்துங்க, பேஜ் மாத்துங்க சார். சார் சொன்னபடி. எஸ், ரைட். இந்த பிபிஏ ஸ்பீடு கேஸ் சிஸ்டத்துல இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லாருமே, எல்லா அமைப்பும், எல்லா சிஸ்டமும், எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் பாஸ் இருப்பாரு. அவரு ஒரு பிளான் வச்சு வருவார். அவர் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேலே கொண்டு வரணும்னு நினைச்சு வர போறது இல்லை. அவர் ஒரு இலக்கு, அவர் ஒரு டார்கெட் வச்சு வருவாரு. அதுல வந்து 1 கோடியோ 2 கோடியோ வந்ததுக்கு பின்னாடி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாரு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் முதல்ல இங்க யாருமே பாஸ் கிடையாது. மக்களால் மக்களுக்காக நடத்தக்கூடிய, மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பிபிஏ ஸ்பீடு கேஸ். இந்த சிஸ்டம் இதுல வந்து இங்க உள்ள வர ஒவ்வொரு நபரும் இங்க பாஸ், ஒவ்வொரு நபரும் ஓனர். இங்க யாருமே எல்லாருமே சமம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் 1000 ரூபாய், இன்னொருத்தரும் அதே மாதிரிதான். அப்ப வரோம் இங்க யாருமே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. கடைசியா ஜாயின் பண்ற ஒரு நபர் கூட இந்த சிஸ்டத்துல ஒரு பாஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதை தொடர்ந்து நான் இதை என்ன மெயினா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பெரிய விஷயம்னா பெரிய ரிஸ்க்லாம் இல்லைங்க சார். சும்மா சாதாரணமா விளையாட்டு போல செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முகமே தெரியாத ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து டொனேட் பண்ணணும், அவ்வளவுதான் சமாச்சாரம். அப்ப டொனேஷன் அப்படிங்கறத இருக்கிறதுலயே வள்ளுவர் சொல்றாரு, இன்பத்தில் பெரிய இன்பம் ஈந்துவக்கும் இன்பம், சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அப்ப இந்த ஈந்துவக்கும் இன்பம் அப்படிங்கறத அனுபவிச்சு பார்த்தாதான் சார் தெரியும். ஒருத்தருக்கு இப்ப நம்ம கிட்ட 2 பன் இருக்கு, அது பக்கத்துல பசியோடு இருக்கிற 2 பேருக்கு கொடுத்துட்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பசி ஆறிடும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சார் நம்மளுது. நம்ம சிஸ்டம் வந்து இது ஏன் இத்தனாயிரம் இருக்குதா, ஏன் சார் இதை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன், இங்க வந்து பாஸ் கிடையாது, ஓனர் கிடையாது, கம்பெனி கிடையாது. இங்க வந்து நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் கம்பெனி இல்லைன்னா ஆபீஸ் இல்லை, இங்க வந்து ஓனர் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு போய் எவனோ ஒருத்தன் உருவாக்கின பொருளை நாம உருவாக்கின மாதிரி அதுக்கு மெனக்கெட்டு
அதை பத்தி ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இந்த விஷயங்கள் இல்லை, மார்க்கெட்டிங் இல்லைன்னா அங்க சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. எந்த சிஸ்டம் இந்த மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட்ல கூட பார்த்திருப்போம், கண்டிப்பா சர்வீஸ் சார்ஜ் இருக்கும் சார். இங்க ஒரு பைசா சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. மக்களுக்கு வந்த பணம் மக்கள் கொடுக்கறது அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க ப்ராடக்ட்னு ஒண்ணு இல்லைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாதுங்க சார். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரினியூவல் கிடையாது, வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டுங்க அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப இத்தனை தொந்தரவுமே இல்லை அப்படின்னா இதை ஏன் சார் நான் எடுத்துக்கூடாது? அப்ப நீங்க என்னதான் சார் பண்ணணும் அப்படின்னா, கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப். நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய இந்த பிரபஞ்சம் மற்றவர்கள் மூலமா உங்களுக்கு அந்த உதவிகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். சரிங்க சார். இதுல பிளான் என்னங்க சார் அப்படின்னா, இது பிளான் உட்காந்துக்கிட்டு மனப்பாடம் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். சும்மா 4 வரியில நச்சுன்னு சொல்லக்கூடிய, அதே மாதிரி யார் கேட்டாலுமே படிச்சவங்க படிக்காதவங்க அத்தனை பேர் மனசுலயும் பதியக்கூடிய ஒரு ஒரு அருமையான அற்புதமான திட்டம் சார். இப்ப நம்ம கேட்டிருப்போம், அதாவது 2 மடங்குல 2, 4, 8, 16 இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும் சார். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு முகம் தெரியாத ஒரு நண்பருடைய வாழ்க்கையில ஒரு 1000 ரூபாயை ஒரு டொனேட் பண்ணோம். இப்ப நமக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ்ல நமக்கு திருப்பி திருப்பி கொடுக்குதுங்க. இப்ப 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு வந்து 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இப்ப இந்த 2000 ரூபாய் நம்ம கைக்கு வருது. இந்த 2000 ரூபாயில 1500 ரூபாய இந்த சிஸ்டம் யாருக்கு அனுப்ப சொல்லுது, அடுத்து இன்னும் 2 பேருக்கு உதவி பண்ணுங்க. ஆனா முதல் நிலையில நீங்க வரும்போது 1000 ரூபாய உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க பண்ணீங்க. ஆனா இப்ப வந்து இங்க சிஸ்டம் கொடுத்த பணத்துல இருந்து 2000 ரூபாய் வந்திருக்கு. 1500 ரூபாயை அந்த சிஸ்டம் சொல்ற 2 நபர்களுக்கு அனுப்பி வச்சா போதும். 2 பேரோ 3 பேரோ அதை யாரை சொல்லுதோ அவங்களுக்கு. அது எப்படி அனுப்புது? 250, 500, 750, 1000 இது எப்படி சொல்லுதோ அது மாதிரி அனுப்பிச்சா போதும். ஆக வந்த பணத்துல அடுத்த லெவல் போறதுக்காக நாம வந்து 1500 ரூபாய் அப்கிரேட் பண்ணிடுறோம். சரிங்க சார். மீதி அப்படின்னா மீதி இன்னும் 500 ரூபாய் இருக்கு, என்ன சார் பண்றது? இதுக்கு முதல் முறையா சிஸ்டம் உங்களுக்கு ஒரு கிஃப்டா ஒரு 500 ரூபாய் கொடுக்குது. ஓகேங்க சார். இது வரைக்கும் ஓகேங்க சார். 2 பேருக்கு நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன், 2 பேர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு அடுத்தது 1500 ரூபாய் நான் டாப் அப் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. சரிங்க சார். இப்ப செகண்ட் லெவலுங்க சார். இப்ப 2 முடிஞ்சது, இப்ப 4. இப்ப 4ங்கிற இடத்துல நம்ம முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தப்ப நமக்கு 2 பேர்கிட்ட இருந்து பணம் வந்தது. இப்போ வந்து 1500 பண்ணிட்டோம். 4 பேர்கிட்ட இருந்து 1500, 1500, 6000 ரூபாய் நமக்கு வருது. இந்த 6000 ரூபாயில நம்ம என்ன சார் பண்ணா அடுத்த அப்கிரேடுக்கு போகணும். அப்ப 2500 அப்கிரேட் பண்ண சொல்லி சிஸ்டம் சொல்லுது. சரி 2500 பண்ணிட்டேன் சார். மீதி இருக்க 3500 என்ன சார் பண்றது? ஒண்ணு இல்லைங்க. இந்த இந்த அருமையான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தவர் யாருன்னா உங்க ஸ்பான்சர், உங்களை அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும் சார். அதை நீங்க அனுப்ப வேண்டியதுல சிஸ்டமே அனுப்பிக்கும். யாராவது ஒருவர் மூலமா உங்க ஸ்பான்சருக்கு ஒரு 500 ரூபாய் போயிடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 3000 ரூபாய் இருக்கும். இந்த 3000 ரூபாயில 2000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க சார். சரிங்க சார். இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருக்கு, இதை என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துலதான் மிராக்கலா ஒரு விஷயம். நிறைய கான்செப்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன், குளோனிங் ஐடி, ரீபர்த் ஐடி, அது இதுன்னு எதுவுமே நமக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை. ஆனா இங்க அந்த 1000 ரூபாயில நீங்க வந்து முதல்ல ஒரு 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து ஒருத்தருக்கு முகம் தெரியாத ஒரு நபருக்கு அனுப்பி, நீங்க எப்படி உங்க ஐடியை வந்து ஒரு இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்தீங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்குது. ரீபர்த் ஐடினா இது என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இந்த 4 லெவல்ல இப்ப நீங்க முதல்ல உள்ள வந்தப்போ உங்களுக்கு 4 லெவல்ல என்னென்ன இன்கம் கிடைக்குதோ அதெல்லாம் இதுவும் செய்யும். இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம் சார். இப்போ ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்குங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். இப்ப 2 முடிஞ்சது, 4 முடிஞ்சது. அடுத்தது 3வது லெவல்ல 8. இந்த 8ங்கிற இடத்துல நாம போன இடத்துல வந்து 6000 ரூபாய் வந்தப்ப 2500 ரூபாய் டாப் அப் பண்ண இல்லைங்களா? அப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபாய் வாங்கக்கூடிய தகுதியை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த சிஸ்டம் கொடுக்குது. அப்ப 8 பேர்கிட்ட இருந்து 2500 ரூபானா உங்களுக்கு ஒரு 20000 ரூபாய் உங்களுக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் அடுத்த லெவலுக்கு டாப் அப் பண்ணணும். இது எப்படிங்க சார் பண்ணணும்? அதான் சிஸ்டத்தில் முதல்ல சொன்னேன். 250, 500, 750, 1000 எப்படி சொல்றாங்களோ ஒரே நபருக்கு கூட 4 தடவை அனுப்புற மாதிரி கூட இருக்கலாம். அதுல சிஸ்டத்துல என்ன இருக்குதோ இவங்களுக்கு நீங்க அனுப்புன்னு சிஸ்டம் சொன்னுச்சுன்னா அவங்களுக்கு அனுப்பி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்குறது மட்டும் தான் சார் நம்ம வேலை. ஓகேங்க சார். இப்போ வந்து மீதி இன்னும் 10000 ரூபாய் இருக்குது. 10000 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க அப்ளைன் அவர் முதல்ல வந்து இவங்களுக்கு நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினவங்கள தான் நம்ம நன்றி உணர்ச்சியோட நினைச்சு பார்க்கணும். அந்த அப்ளைனுக்கு உங்களோட ஸ்பான்சருக்கு 2000 ரூபாங்க சார். அது சிஸ்டம் கொடுத்துரும். மீதி இருக்கிற 8000 ரூபாயில 6000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டிங் சார். சரிங்க சார். இன்னும் ஒரு 2000 ரூபாய் இருக்கேன் சார். இந்த 2000 உங்களுக்கு முதல்ல ஒரு 2வது லெவல்ல ஒரு ரீபர்த் ஐடி கிடைச்ச மாதிரி இந்த இடத்துல 1000 ரூபாய் ஐடியில 2 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைக்கும் சார். இதுவும் இந்த ரீபர்த் ஐடியும் உங்களுக்கு ஒன்னும் இந்த 1,53,000 ரூபாய் கிடைக்கிறது, அதுல 8 ஐடி கிடைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். 3 லெவல் முடிஞ்சது. இப்ப 4வது லெவல் 2 முடிஞ்சது, 4 முடிஞ்சது, 8 முடிஞ்சது. அடுத்தது 16. அப்ப 16 அப்படின்னா
16 பேர்கிட்ட இருந்து நம்ம முன்ன டாப் அப் பண்ணது 10,000 ரூபாய் பண்ணோம். அப்போ 16 பேர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய தகுதி நமக்கு வருது. அப்போ அந்த 16 பேர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வரும்போது 1,60,60,000 ரூபாய் நமக்கு வரும். அந்த 1,60,60,000 ரூபாயில அடுத்தது டாப் அப் பண்ணுமா சார்னா இதோட இந்த 4 லெவல் முடிஞ்சு உங்களுக்கு இது ஃபுல்ஃபில் ஆகிறதுனால டாப் அப் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்லை, அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 1,60,60,000 அப்படிங்கிறதுல வந்து உங்க ஸ்பான்சருக்கு ஒரு 10,000 ரூபாய் சிஸ்டமே அனுப்பிடும். அப்ப மீதி இருக்கிறது 1,50,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல உங்க கையில இருக்கும். இதுல வாய்ஸ் பிரேக்கர் கால் வந்துருச்சுங்க சார். 1,50,000த்துல திரும்ப ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு 5 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைக்கும் சார். இந்த இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபர்த் ஐடி பாத்தீங்கன்னா 2ல ஒரு 1, 3வது லெவல்ல ஒரு 2, இப்ப 4வது லெவல்ல ஒரு 5, மொத்தம் 8 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சார். இப்ப உங்களுக்கு மீதி இருக்கிற 1,45,000 இந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க சார். இப்ப இதோட இந்த லெவல் முடிஞ்சது. சரிங்க சார், நான் ஒரு 1,000 ரூபாய் அனுப்பிச்சேன். 1,00,000 மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முதல்ல ஒரு 500 வந்தது, அப்புறம் ஒரு 2,000 வந்தது, இப்போ வந்து 6,000 வந்தது, 1,45,000, மொத்தம் 1,53,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன அறிமுகப்படுத்தினவருக்கு 12,500 ரூபாய் கிடைச்சிருக்குது. எனக்கு 8 ரீபர்த் ஐடி கிடைச்சிருக்குது. சரிங்க சார், இந்த ரீபர்த்தை பத்தி என்ன சார், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு முறை உங்க பாக்கெட்ல இருந்து முகம் தெரியாத ஒரு நபருக்கு இன்முகத்தோட சந்தோஷமா வாழ்த்தி அனுப்பிச்ச அந்த 1,000 ரூபாயில உங்களுக்கு 1,53,500 ரூபாய் கிடைச்சி இந்த 8 ரீபர்த் கிடைச்சிருக்குது. இது ரெண்டும் தான் இதுல கிடைச்சிருக்க பெரிய பெனிஃபிட். அப்ப இந்த ஒவ்வொரு ஐடியும் 8 ஐடியும் உங்களுக்கு திரும்ப ஒன்னொன்னும் 1,53,500 ரூபாய 4 லெவலா உங்களுக்கு கொடுக்கும். அதுல இல்லாம ஒவ்வொரு ஐடியில இருந்தும் 8 ரீபர்த் ஐடி கிடைக்கும். அப்படின்னா இந்த 8ம் முதல்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,53,500 ரூபாய் பிளஸ் 8 ரீபர்த் ஐடி அப்படின்னா அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 1,53,000 8 மடங்கு அப்படின்னா உங்களுக்கு 12 லட்சத்துக்கு சம்திங் உங்களுக்கு கிடைக்கும் சார். 12 லட்சம்னு வச்சுக்கோம் ரவுண்டா. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல 8 ஐடி ரீபர்த் ஐடி உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் கொடுக்கும். அந்த 8 ஐடியும் ஒன்னொன்னும் திரும்ப 1,53,000 ரூபாய் கொடுக்கறது இல்லாம ஒன்னொன்னும் 8 குட்டி போடும். அப்ப 64 குட்டி உங்களுக்கு 64 ரீபர்த் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 64 ரீபர்த் ஐடியும் டோட்டலா பாத்தீங்கன்னா 96 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் போட்டீங்க அப்படின்னா 1,10,00,000 உங்களுக்கு டோட்டலா கிடைக்கும் சார். இந்த 3 ரவுண்டு. ஏன் சார் 3 ரவுண்டோட நிறுத்திட்டீங்க, நீங்க தான் 200 வருஷம் கம்பெனி இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இது 3 லெவலுக்கு 1 கோடியா, நம்ம அந்த கோடினாவே நம்ம மக்களுக்கு வந்து தெருக்கோடி தான் ஞாபகம் வருது, அல்லது வந்து மற்ற இறுதி ஊர்வலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனசுக்கு வருதே தவிர கோடிங்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் நம்மள மாதிரி ஆட்களுக்கு எத்தனை சைபர்னு நமக்கு தெரியுது இல்லைங்க சார். மனசு ஆசைப்படாம எதுவும் கிடைக்காது. 1 கோடி நீங்க சொல்லுங்க சார், 1 கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டா நிறைய பேரால சொல்ல முடியாது. ஏன்னா நானே கூட இதுக்காக உட்காந்து மணிக்கணக்கில் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த வந்து 1 கோடியே 10 லட்சம் அப்படிங்கிறது வந்து 3 வருஷம், அதுக்கு அடுத்த ரவுண்டு போட்டோம்னா கிரிக்கெட்னு வந்துடும், அதுலேயே வந்து 8 கோடி ரூபாய் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஸ்பெஷல் விஷயம் இருக்குங்க சார். ஒன்று, நமக்கு அந்த சிஸ்டம் கொடுக்கறது 3 ரவுண்ட் அடிக்கும் போது நமக்கு வந்து 1 கோடியே 10 லட்சம் கிடைக்கும். இந்த இடத்துல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. அந்த இடத்துல அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் ரொம்ப பிடிக்கும் சார். என்னன்னா, இப்ப நான் சார் சொன்ன மாதிரி நம்ம சங்கர் சார் சொல்லியிருக்காங்க 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல நமக்கு வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 சைக்கிளுக்கு வந்து 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 3 வருஷமா கூட ஆகட்டும். ஆனா அதுக்குள்ளார நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகுறதுக்கும் நம்மளோட தேவைகள் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் நிறைய பணம் சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா ரெஃபரல் இன்கம் தான் சார் இருக்குது. ஒரு நபரை நம்ம பண்ணும்போது 12,500 ரூபாய் நமக்கு தெரியும். ஆனா முதல் முறை அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல அவருக்கு வந்து 1,53,000 கிடைக்கும் போது ஸ்பான்சருக்கு 12,500 ரூபாய் கிடைக்குது. ஆனா அதுவே அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா 12,500ங்கிறது வந்து 1 லட்சம் ஆகுது. 3வது ரவுண்ட்ல வந்து 8 லட்சமா ஆகுது. அப்ப 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 9,12,500 ரூபாய் ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துனீங்கன்னா கிடைக்கும் சார். அப்ப 2 பேரை கொடுக்க சொல்லி சிஸ்டம் சொல்லுது. இது எப்ப சொல்லுது, நீங்க வரும்போதே நீங்க கையோட 2 பேர்த்த கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. முதல்ல 2 பேர்கிட்ட இருந்து 2,000 1,000 வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4 பேர்கிட்ட இருந்து 1,500 வாங்கிக்கோங்க. அடுத்தது 8 பேர்கிட்ட இருந்து 2,500 ரூபாய் வர்றதுக்கு முன்னாடியாவது மனசு வச்சு 2 பேர்த்த கொடுங்கன்னு சொல்லுது சிஸ்டம். இந்த சிஸ்டம் உண்மையா ஒரு சோப்புக்கு 10 ரூபானா 10 சோப்புக்கு 100 ரூபாய் கொடுக்கறது தான் சார் வியாபாரம். ஆனா இங்க அப்படி கேட்கல. உங்களுக்கு எத்தனை ஐடி வருதோ அத்தனைக்கு 2 பேரை கொடுங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இந்த 2 பேருக்கே நம்ம யோசனை பண்றோம். ஆனா இந்த இடத்துல மாத்தி யோசனை பண்ணுவோம் சார். 2 பேர்த்த கொடுக்கறது இல்ல, 2 பேர்த்த பிடிக்கிறது இல்ல, 2 பேர்த்த நமக்கு கீழே போடுறது இல்ல, 2 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கறது சார். வாழ்க்கை கொடுக்கறது நல்லது கிடைக்குது. அவையார் கிடைச்ச அந்த நெல்லிக்கனி மாதிரி நம்ம கையில ஒரு நெல்லிக்கனி கிடைச்சா
நம்மளே மறுக்குன்னு கடிச்சு தின்றுவோமா, அல்லது நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்கட்டும் சும்மா ஒரு ரவுண்டு ஒரு வாயில போட்டு ஒரு சப்புனா கூட அவங்க 100 வருஷம் இருப்பாங்கன்னா நம்ம எவ்வளவு பேருக்கு கொடுப்போம் சார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும். நிறைய பேர் நல்லதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த கூட மற்றவங்க சொல்றதுக்கு தயங்குறதுக்கு காரணம் இருக்குங்க சார். என்னன்னா நிறைய விஷயங்கள நம்ம மைனஸா, அதாவது நிறைய நெட்வொர்க்லயோ அல்லது வேற விஷயங்கள்லயோ பணத்தை இழந்து சார் ஒரு 1000 ரூபாய் இழந்தவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான், 5000 ரூபாய் இழந்தவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான், 5 லட்சம் இழந்தவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான். அப்ப என்னோட பிரச்சனை என்னோட முடிட்டுமா, இன்னொருத்தனை கொண்டு வந்து கொடுத்து எதுக்கு நமக்கு சிக்கல்ங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நிறைய பேரு அறிமுகப்படுத்துறது ரெஃபரல் கொடுக்கறதுனா தயங்கி நிக்கிறாங்க. ஆனா இங்க எந்த விதமான பயிரும் இல்லைங்க சார். என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொடுக்கறது டொனேஷன். இதனால யாருக்கும் எந்த விதமான சங்கடமும் சிரமமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிஸ்டம் இது மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரிங்கிறத இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் சார். இப்போ எல்லாராலையும் ஒரு பைக் மெக்கானிக் கொண்டு போய் ஒரு பைக்கை கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இது பிஸ்டன் போயிடுச்சுங்க, ரிங்கு போயிடுச்சுங்க, இல்லைங்க இது புகை தள்ளுது, இது பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாருன்னா அவரு தான் மெக்கானிக். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பார்த்ததுமே ஒரு கான்செப்டை சொன்னதுமே இது அட்டகாசம் சார், சூப்பர் சார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது பிபிஏ ஸ்பீடு கேஸ் மட்டும்தான் சார். நான் நிறைய வச்சு பண்ற கொண்டாட்டத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க சார். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அதிகபட்சமான ரீபர்த் இப்ப நான் முதல்ல சொன்னேன், ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா 9,12,500 ரூபா நமக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதே 100 பேர் கொடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா 9 கோடி இந்த 9 கோடி கிடைக்கும் சார். 9 கோடியே 12,50,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப இங்க 9 லட்சம் கிடைக்கும், 9 கோடி கிடைக்கும், சிஸ்டம் 1 கோடி கிடைக்கும், எல்லாம் சேர்த்து 10 கோடி ரூபா ஒரு 3 வருஷத்துல கிடைச்சா கூட இதுக்கு நம்ம கையில ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்காங்க சார், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட ஐடியா இருக்குதா, வேற ஏதாவது புது விதமான யுக்தியை கையாண்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, 20 வருஷம் 30 வருஷம் போராடி அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதை நமக்கு அச்சய பாத்திரம் சார். சரிங்க சார், இவ்வளவுதானா சார் இதுல அப்படின்னா இதுவே பெரிய விஷயம் தான். அது இல்லாம சிஸ்டத்துக்குள்ளார வர அத்தனை பேரையும் ஊக்கப்படுத்துறதுக்காகவும் அவங்களும் நானும் இந்த நாட்டு மன்னன் தான், இந்த சிஸ்டத்துல நானும் சமமான நபர் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களும் அதை நம்பணும் அப்படின்னு சொன்னா இந்த சிஸ்டத்துல எல்லாத்துலயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும். இங்கேயும் கொடுக்குறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியா இருந்தாலும் மினிமம் ஒரு 25 பேரை அந்த சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லைங்க சார், 2 பேர்த்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இன்னொரு 10-12 கொடுத்துருங்க, நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர். 25 கொடுத்துருங்க சிஸ்டம் மேனேஜர். நீங்க டைரக்டா 50 பேரை கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ஹெட். அதே டைரக்டா நீங்க 100 பேரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிஸ்டத்துல டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க சார். இதுல நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேர்த்த கொடுத்தா 3,50,000 ரூபாய் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட்ல 12 லட்சம் கிடைக்கும், 3வது ரவுண்ட்ல 98 லட்சம் கிடைக்கும், 96 லட்சம் கிடைக்கும். அதே சிஸ்டம் மேனேஜர் ஆகி 25 ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3,12,500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும், 25 லட்சம் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும், தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 2 கோடி கிடைக்கும். அதே சிஸ்டம் ஹெட் ஆகிறதுக்கு நீங்க ஒரு 50 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 6,25,000 கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட்ல 50 லட்சம் கிடைக்கும், தேர்ட் ரவுண்ட்ல 4 கோடி கிடைக்கும் சார். இதே சிஸ்டம் டைரக்டர் ஆகிட்டீங்க, நீங்க ஆயிட்டீங்க, 100 பேரோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 12,50,000 ரூபாய் கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி கிடைக்கும், தேர்ட் ரவுண்ட்ல 8 கோடி கிடைக்கும் சார். இது என்னன்னா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது நான் முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு நீங்க சார் எப்ப இவங்க புரிஞ்சுக்குவாங்க சார், ஒரு மனுஷன் நல்ல பேர் எடுக்கிறது கெட்ட பேர் வாங்குறதுனா ரொம்ப ஈஸி சார். ஓங்கி ஒரு அப்படின்னா நம்ம அவங்க கெட்டவன் என்னடா எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நல்ல பேர் வாங்கினா கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளும் மற்ற நெட்வொர்க் மாதிரி இல்ல, மற்றவங்க மாதிரி இல்ல, மற்ற ஹெல்பிங் கான்செப்ட் மாதிரி இல்லைன்னு நம்ம நிரூபிக்கிறது குறைஞ்சபட்சம் 90 நாள் தேவைங்க சார். அந்த 90 நாள்ல இந்த 45-40 நாள்லயே நம்ம பாத்தீங்க அப்படின்னா 8-10,000 ஐடி உள்ள கொண்டு வந்துட்டோம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த 40 நாள்ல சிஸ்டம் வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் தான் இருக்கும். இதுக்குள்ளாரே நமக்கு இந்த மாதிரி அசுர வளர்ச்சி எல்லாத்துக்கும் மேல இந்த சிஸ்டத்துல பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சார் எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் வந்ததுங்க சார். இதுல 1 கோடி பேர் அந்த கான்செப்ட் கூட காணாம போச்சுங்க சார்னு சொல்லுவாங்க. இங்க 1 லட்சம் மட்டும் நம்மளோட இலக்கு. என்ன சார் காரணம் அப்படின்னா 1 லட்சம் ஐடி வந்தது அப்படின்னா 60,000 ரீபர்த் ஐடி கூடவே குட்டி போட்டு கூட்டிட்டு வரும் சார். அப்ப 10 கோடி வந்ததுன்னா அந்த 10 லட்சம் வந்ததுன்னா என்ன நடக்குன்னு பாருங்க.
இந்த நம்ம சார் சங்கர் சார் கணக்கு போட்டு காமிச்சாரு ஒரு கட்டத்துல இத்தனை பர்சன்ட் வரும்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன மாதிரி ஒரு நாள் போர்டு வச்சு விளக்கை சொல்லும் போது சொன்னாரு 14% நம்ம வந்து 5000 ஐடி வந்துருச்சுன்னா 14% ரீபர்த் கிடைக்குன்னாரு. 4555 ஒரு நாள் சிஸ்டத்துல ஓபன் பண்ணி காமிக்கிறார். 4555 ஐடி தான் காசு கொடுத்து வந்திருக்காங்க. ஆனா ரீபர்த் ஆனது 630 ஐடி. 4555 கழிச்சுட்டு 4500க்கு நீங்க 14% போட்டீங்கன்னா அக்யூரசி 630 ஐடிங்க சார். என்ன கட்டி போட்டது அந்த கணக்கு தான் சார். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் ஏத்துக்க மாட்டேன் சார். ஆனாலும் பெரிய புத்திசாலி நினைச்சிருக்க பைத்தியக்காரனுங்க. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. அந்த சொன்ன மாதிரி அப்ப 1,00,000 ஐடி வந்துட்டா நின்னு கை கட்டி வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க சார். இதை 3 மாசத்துல நம்ம கொண்டு வந்துருவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இப்ப வந்துகிட்டு இருக்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் இது காதுக்கு போய் சேரல. இது வந்து ஒரு கட்டத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அதிக நாட்கள்லாம் இல்லைங்க சார். என்னைக்குங்க சார்? இன்னும் 90 நாள். பிபிஐ ஸ்பீட் காஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 90 நாளுங்க சார். அதுக்குள்ளார இன்னும் நிறைய இப்பவே பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல வந்து ஒரு 90 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இன்னைக்கு 100 கம்ப்ளீட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அப்ப வர 29ஆம் தேதி திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு செமினார் பண்றாங்க. அது 100 பேரோ 200 பேரோ முதல்ல வர்ற அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க தான் சார் பில்லர்ஸ். இன்னைக்கு இதுல கொடுத்து ஐடி கொடுத்துட்டு ராப்பகலா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ரொம்ப சாதாரண சார். நம்ம 1 லட்சம்லாம் கேட்கல, 1.5 கோடி கேட்கலைங்க சார். வெறும் ஒரே ஒரு 1000, அதுவும் ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்க அன்பளிப்பா கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அப்படி கொடுக்கும்போது இப்படி அபரிமிதமான ஒரு வாழ்க்கை இருக்குதா? எப்படிங்க சார் நாங்க நம்புறது? அப்படின்னா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா போன மாசம் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாசம் எனக்கு 2வது ரவுண்ட் ஓடி இருக்கு சார், 3வது ரவுண்ட் ஓடி இருக்கு சார், 4வது ரவுண்ட்ல எனக்கு பணம் வந்து இருக்கு சார் சொல்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கிட்ட இருக்குது. எதையுமே மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம். அப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம இதுல என்னென்ன இருக்கு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோவும் டெய்லி நைட்டு 8 மணிக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் வரக்கூடிய மீட்டிங்கும், காலையில 4:30 மணிக்கு நம்ம ஜி.கே. சாமி சார் வந்து மருந்தெல்லாம் மருத்துவம்னு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. எக்ஸலண்ட் சார். அதுக்கெல்லாம் எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் தகும் சார். இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே பணம் தான் ஓடி இருப்பாங்க சார். ஒரு மனுஷனுக்கு 3 விஷயம் தேவைங்க சார். ஹெல்த் வேணும், வெல்த் வேணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். அந்த 3க்கும் என்னென்ன தேவையோ அதுக்கான 2 வேலையை போய் செஞ்சிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம 20 வருஷம் 30 வருஷத்துல கத்துக்கிட்டோம். ஸோ ஸ்பீடு கேஸ்குள்ளார வந்தா ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், ஒரு முழு மனிதனா ஆக முடியும். அந்த 4:30 மணி மீட்டிங் 6-7 மணி வரைக்கும் கூட போகுதுங்க சார். அவ்வளோ எக்ஸ்டெண்டா என்னோட இந்த பிரச்சனை சார், அதுல அந்த பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லும் போது கனிவோட ரொம்ப பொறுமையா நம்ம பாபு சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், ராமலிங்க சார் ஆகட்டும், இந்த பொறுப்பெடுத்துட்டு பாலு பழனியாண்டியா சார் ஆகட்டும், எல்லாமே இந்த லேடிஸ் குரூப் எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க சார். ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள வந்திருக்கிறோம். இங்க யாரையும் ஏமாத்த போறதில்ல. கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்துல அவங்களாம் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், இவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாருக்குமே கொடுக்கலாம் சார். யார்கிட்ட பேசலாம் சார். அவங்க பழைய தன்னுடைய கசப்பான அனுபவங்களை ஒட்டி நம்ம நிராகரிக்க கூட செய்யலாம். பரவாயில்லைங்க சார், அவங்க கிட்ட கோவப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க வாங்கின அடி அப்படி, அவங்களோட வலி வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க சார். அதுக்காக நம்ம வந்து நம்மளால முயற்சியை நம்ம செய்வோம். சரிங்க சார், இதுல உள்ள வரதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 500 ஐடி போட்டுப்பான். இங்க நம்மகிட்டே வந்து நீங்க உங்க சௌரியத்துக்கு போட்டுங்க சார், 10 ஐடி கூட போட்டுங்க, 100 ஐடி போடுங்கம்பாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஐடி தான் சார் நம்ம போட முடியும். இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பின் வாங்கணும் சார். அதுக்கு அடுத்தது இது முழுக்க கிரவுட் ஃபண்டிங் பிளான்ங்கிறதுனால நம்ம மக்களை நிறைய இதை உள்ள கொண்டு வரணும்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கு உள்ள கொண்டு வரணும் சார். இதுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு இதுல நான் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வேணாம் சார். பேங்க்ல உங்க பேர் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி வேணும். ஏன்னா இது வந்து பணம் வரதுக்கு முன்னாடி கம்பெனி மூடுற இல்ல. இங்க வந்து இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். சொல்லும் போதே ஆச்சரியமா இருக்குது. நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்டா மாத்திக்கங்க. ஜிபே போன்பேல கம்பெனியோட பேங்கோட அந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்ல வந்து ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு ஐடிங் சார், அடுத்தது 8, அப்புறம் 64, அப்புறம் 512னா 2 பேரை 25,000 சம்பளத்துக்கு வச்சு அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருக்குதுங்க சார். இது அத்தனையும் இன்னைக்கு சொல்றது நமக்கு வேடிக்கையாக கூட தெரியும். ஆனா இது எல்லாமே 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் சார். உங்களோட நேம் வேணும், மொபைல் நம்பர் வேணும், வாட்ஸ்அப் நம்பர் வேணும், கூகுள் பே நம்பர் வேணும், போன்பே நம்பர் வேணும், பேடிஎம் நம்பர் வேணும். இதுல எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் சார், எல்லாமே யூஸ் பண்றோம்னு சொல்லியிருப்பாரு ஒருத்தர். அதுல பாத்தீங்கன்னா பேடிஎம் வச்சிருக்க மாட்டாரு. ஆனா அந்த நண்பர் பணம் அனுப்புறவர் தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. பேடிஎம் போட்டிருக்காரு, என்னடா பண்றதுன்னு பாரு. அதனால
உங்களுடைய பேங்க்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேம் கரெக்டா கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா, அதாவது ஈஸி பண்ணி 6 மாசம் ஆச்சுங்கிற நம்பர் கொடுத்துட வேண்டாம். நல்ல நம்பரா, சரியான நம்பரா கொடுங்க. 9 நம்பரும் வேண்டாம், 11 நம்பர் வேணாம், 10 நம்பர் கரெக்டா கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரு, போன்பே நம்பரு, பேடிஎம் நம்பர் இதை மட்டும் கொடுத்து 20 ரூபா பின் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய தகுதி நமக்கு வந்துடும் சார். அது யாருக்கு பண்ணணும்னு சிஸ்டம் சொல்லும். அதுபடி நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இதுல நம்ம டிராவல் பண்ணா போதும். இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் யாருக்கு அனுப்பணும்னு கேட்போம். அது ஒரு இது காட்டும், நமக்கு சிஸ்டம் காட்டும். அந்த சிஸ்டத்துல அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அந்த நபருடைய நேமு, அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர், அவருடைய பேடிஎம், ஜிபே, போன்பே இந்த நம்பர்கள்லாம் நோட் பண்ணிக்கிட்டு கூடவே அவருடைய ஸ்பான்சர் நம்பரையும் நேமையும் எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு அந்த நபருக்கு சார் இந்த மாதிரி வணக்கம் சார், நான் ஸ்பீட் கேஸ்ல இருந்து பேசுறேன் சார், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும் வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு சிஸ்டம் சொல்லுதுங்க சார். நான் உங்களுக்கு அனுப்பலாமா சார், நீங்க வந்து அதை அப்ரூவல் கொடுத்துருவீங்களா சார் அப்படின்னு கேட்டு, ஃப்ரீயா இருக்கீங்களா சார், இதை 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்டு அவங்களுக்கு அனுப்பணும். அப்படி அவர் வந்து ஒருவேளை அவர் எடுக்கல, அவர் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய அப்ளைன், அவரோட ஸ்பான்சருக்கு நம்ம கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லலாம். சரி அனுப்புங்க சார், நான் பண்ணிடுறேன் சார்னு சொல்லி 99% நல்ல ரிசல்ட் வருது. அப்போ அவங்களுக்கு அனுப்ப சொல்லும் போது அந்த ஜிபேல நம்ம நோட் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மேட்டர் எழுதுவோம். அந்த இடத்துல நம்மளுடைய பேரு, நம்மளுடைய மொபைல், நம்மளுடைய ஐடி நம்பரு, யாருக்கு அனுப்புறோமோ அவங்களோட ஐடி நம்பர் இதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அடுத்த அவங்க பார்த்த ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் வந்துருச்சு, நமக்கு ஒருத்தர் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த கீழே அப்ரூவல்னு ஒரு பட்டன் காமிச்சிருக்கு பாருங்க, அந்த இடத்துல அவரு அப்ரூவல்னு ஒரு டச் பண்ணாருன்னா போதும், நமக்கு அப்ரூவல் கிடைச்சிடும், நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். இதெல்லாம் கத்துக்கிற வரைக்கும் தான் சார் எதுவுமே பெருசா தெரியும். எல்லாமே சின்ன சின்ன வேலைகள். ஆல்ரெடி நமக்கு மொபைல் முதல்ல வந்தப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் வந்தப்ப ஒரு மாதிரி மிரட்டி இருந்தது. அதுக்கடுத்து ஜிபே, போன்பே, இதுல என்னப்பா பணம் இருந்துச்சு காக்கா தூக்கி போயிட்டு என்னப்பா பண்றது நமக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஜிபே, போன்பே இல்லைன்னா இன்னைக்கு பேங்கோட டிரான்சாக்ஷனே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப இது எல்லாமே போக 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 நம்ம கத்துக்க முடியும். எல்லாமே ரொம்ப ஈஸி தான் சார். எந்த வேலையும் செய்யாதவனுக்கு தான் எல்லா வேலையும் கஷ்டம், ஈஸி. ஆனா நமக்கு இந்த வேலைக்குள்ளார உள்ள வர்றது இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான். மொபைல் 18,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கையில வச்சுக்கிட்டு பெருசா இன்கம் பார்த்துருக்கிறோமானா இல்ல. ஆனா இனிமே வந்து இந்த மொபைலும் உங்களுக்கு பணம் கொடுக்கும். உங்களுக்கு வர பணம் மட்டும் எனக்கு பெருசா தெரியலைங்க சார். உங்களால இத்தனை குடும்பங்கள் பிழைக்குதுங்கிற ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சொன்ன விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா வந்திருக்காரு பாருங்க, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள். உங்களை வற்புறுத்தி கூட்டு வந்தாரோ, கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாரோ, என்ன சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தாரோ எனக்கு தெரியாது. அந்த ஜூம்ல உட்கார வச்சு இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்ச அவர் கடவுள். கொடுத்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க வேண்டிய இந்த இடத்துல இதை முடிவு எடுக்கக்கூடிய முழு உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 105 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்குது, 60,000 ரூபாய்க்கு பவுன் விற்குது, 1000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி விற்குது, ஸ்கூல்ல எல்கேஜில பிள்ளைங்களை சேர்த்துனா 1 லட்ச ரூபா ஆகுது. இதெல்லாம் நமக்கு இந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம கடமைகள் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவமானங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த முடிவு நல்ல முடிவா எடுப்போம் சார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் உள்ள வந்து பிபிஏ ஸ்பீட் கேஸ்ல நிறைய சம்பாரிச்சு இன்னும் இங்க வந்திருக்கிறவங்க மட்டும் என்னோட எய்ம் இல்லைங்க சார். உலகம் முழுசும் இது பெருசா போகணும். இதுக்கு அடுத்தது உள்ள முன்னாடி நிறைய உங்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்குது. அதை வந்து 25 மேல சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்கு வந்தவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சிஸ்டத்துக்கும் இதனுடைய தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர் சார், அருமை அருமை அருமை. எல்லாருமே பாராட்டிடுங்க, நீங்க கொஞ்சம் எல்லாருமே பாராட்டிங்க. ஒரு வார்த்தையில பாராட்டிடுங்க எல்லாரும். அருமை அருமை சார். ஓகே, எல்லாரும் ஒரு வார்த்தையில பாராட்டுங்க. எல்லாரும் மீட் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு வார்த்தையில பாராட்டிடுங்க. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், சிறப்பு, அருமையா இருக்கு. ஓகே 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 ஓகே, அப்படியே ரெக்கார்டை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ. ரெக்கார்ட் முடிக்கிட்டேன்.